ஓம் சாந்தி. 10-8-2024 காலை முரளி பாப்தாதா மதுபன். சாராம்சம். இனிய குழந்தைகளே, இப்பொழுது உங்கள் ஆசைகள் அனைத்தும் நிறைவேற்றப்படுவதுடன் உங்கள் வயிறும் நிரம்புகிறது. உங்களை முற்றிலும் மன நிறைவுடைய ஆத்மாக்கள் ஆக்குவதற்காகவே தந்தை வந்துள்ளார். கேள்வி: குழந்தைகளாகிய நீங்கள் இப்பொழுது பக்தி செய்வதில்லை. எனினும் நீங்கள் நிச்சயமாக இன்னமும் எவ்வாறு பக்தர்களாகவே இருக்கிறீர்கள்? பதில்: உங்களுக்கு சரீர உணர்வு இருக்கும் வரை நீங்கள் பக்தர்களாகவே இருக்கின்றீர்கள். நீங்கள் ஞானம் நிறைந்தவர்கள் ஆகுவதற்காக கற்கிறீர்கள். நீங்கள் உங்கள் பரீட்சைகளில் சித்தி எய்தி கர்மாதீதம் அடையும் போது முற்றிலும் ஞானம் நிறைந்தவர்கள் என்று அழைக்கப்படுவீர்கள். அதன் பின்னர் நீங்கள் கற்க வேண்டிய அவசியமில்லை. ஓம் சாந்தி. கடவுளும் பக்தர்களும் குழந்தைகளும் தந்தையும் என இரு விஷயங்கள் உள்ளன. பக்தர்கள் பலர் உள்ளனர், ஆனால் கடவுள் ஒருவரே உள்ளார். குழந்தைகளாகிய உங்களுக்கு இவ்விஷயங்கள் மிக இலகுவாக உள்ளது. ஆத்மாக்கள் சரீரத்தினூடாக பக்தி செய்கிறார்கள். ஏன்? தந்தையான கடவுளை சந்திப்பதற்காகவே ஆகும். பக்தர்களாகிய நீங்கள் இப்போது நாடகத்தை புரிந்து கொண்டுள்ளீர்கள். நீங்கள் முற்றிலும் ஞானம் நிறைந்த ஆத்மாக்கள் ஆகியதும் இங்கு இருக்க மாட்டீர்கள். பாடசாலையில் கல்வி கற்கும்போது ஒரு பரீட்சையில் சித்தி எய்தினால் நீங்கள் அடுத்த வகுப்புக்கு செல்வீர்கள். இப்போது கடவுளே உங்களுக்கு கற்பிக்கிறார். ஞானமுள்ள ஆத்மாக்கள் கற்க வேண்டிய அவசியமில்லை. கடவுள் பக்தர்களுக்கே கற்பிக்கிறார். ஆத்மாக்களாகிய நாங்கள் பக்தி செய்து கொண்டிருந்தோம் என்பது உங்களுக்கு தெரியும். நாங்கள் எவ்வாறு பக்தியை விட்டு இந்த ஞானத்திற்கு வரலாம் என தந்தை எங்களுக்கு கற்பிக்கின்றார். இப்போது நாங்கள் பக்தி செய்வதில்லையாயினும் இன்னமும் சரீர உணர்வுடையவர்களாக உள்ளோம். அந்த பக்தர்கள் கடவுளையேனும் அறிந்து கொள்ளவில்லை என உங்களுக்கு தெரியும். அவர்களே கூறுகிறார்கள், எங்களுக்கு தெரியாது. தந்தை முதற்தரமான பக்தர்களிடம் வினவுகின்றார், நீங்கள் எந்த கடவுளின் பக்தர்களாக இருந்தீர்கள் என உங்களுக்கு தெரியுமா? உண்மையில் ஒரே ஒரு கடவுளே இருக்க வேண்டும். இங்கோ கடவுள் பலர் உள்ளனர். அவர்கள் தங்களை தாங்களே கடவுள் என தொடர்ந்தும் அழைக்கின்றார்கள். அது அறியாமை எனப்படுகின்றது. பக்தியில் காரிருள் உள்ளது. அது பக்தி மார்க்கமாகும். பக்தர்கள் பாடுகிறார்கள், சர்க்குரு ஞான தைலத்தை கொடுக்கும்போது அறியாமை எனும் காரிருள் அகன்று விடுகிறது. குருமாரால் இந்த ஞான தைலத்தை கொடுக்க முடியாது. பல குருமார் உள்ளனர். பக்தியில் நீங்கள் என்ன செய்தீர்கள்? நீங்கள் யாரை நினைவு செய்தீர்கள்? யாரை நீங்கள் வணங்கினீர்கள் என்பதெல்லாம் குழந்தைகளாகிய உங்களுக்கு தெரியும். இப்போது நீங்கள் அந்த இருள் மயமான பக்தியிலிருந்து விடுபட்டுள்ளீர்கள். ஏனெனில் இப்போது நீங்கள் தந்தையை அறிந்து கொண்டீர்கள். தந்தை உங்களுக்கு தனது அறிமுகத்தை கொடுத்துள்ளார். இனிமையிலும் இனிமையான குழந்தைகளே, நீங்கள் ஆத்மாக்கள். அந்த சரீரங்கள் மூலமாக உங்கள் பாகங்களை நீங்கள் நடிக்கிறீர்கள். உங்கள் ஞானம் எல்லையற்றது. நீங்கள் தொடர்ந்தும் எல்லையற்ற பாகங்களை நடிக்கிறீர்கள். நீங்கள் எல்லைக்குட்பட்டதிலிருந்து வெளியேறி எல்லையற்றதுக்குள் சென்று விட்டீர்கள். இந்த உலகமும் ஜனத்தொகை விரிவடைந்து வருகையில் எல்லையற்றதாகி பின்னர் அது நிச்சயமாக எல்லைக்குட்பட்டதாகும். எவ்வாறு நீங்கள் எல்லைக்குட்பட்டதிலிருந்து எல்லையற்றதற்குள் சென்றீர்கள் என்பதையும் எல்லையற்றதிலிருந்து எல்லைக்குட்பட்டதனுள் சென்றீர்கள் என்பதனையும் குழந்தைகளாகிய நீங்கள் இப்போது அறிந்து கொண்டீர்கள். ஓர் ஆத்மா சின்னஞ்சிறிய நட்சத்திரம் போன்றவர்.
மக்கள் இதனை அறிந்திருப்பினும் அவர்கள் பிரம்மாண்டமான லிங்கத்தையே செய்கின்றார்கள். அவரால் ஒரு சின்னஞ்சிறிய புள்ளியை வழிபட முடியாதென்பதால் அவர்கள் என்ன செய்வார்கள்? அவர்கள் கூறுகிறார்கள், ஒரு நட்சத்திரம் நெற்றியின் மத்தியில் மின்னுகின்றது. ஆனால் அவர்கள் எவ்வாறு அந்த நட்சத்திரத்தை வழிபடுவது? எவருக்குமே கடவுளை தெரியாது. ஆனால் அவர்களுக்கு ஆத்மாவை பற்றி தெரியும். ஒவ்வொரு ஆத்மாவும் நெற்றியின் மத்தியில் வசிக்கின்றார், அவ்வளவே. ஓர் ஆத்மா ஒரு சரீரத்தை எடுத்து தனது பாகத்தை நடிக்கின்றார் என்பது அவர்களின் புத்தியில் புகுவதில்லை. நீங்களே முதலில் பூஜை செய்தவர்கள். நீங்கள் மிகப் பெரிய லிங்கங்களை செய்வது வழக்கமாக இருந்தது. நாளுக்கு நாள் மக்கள் தொடர்ந்தும் மிகப்பெரிய ராவணனின் உருவங்களை செய்கிறார்கள். அவர்களால் ராவணனின் சிறிய உருவங்களை செய்ய முடியாது. மனிதர்கள் முதலில் சிறியவர்களாக இருந்து பின்னர் பெரியவர்களாக ஆகுகிறார்கள். அவர்கள் ராவணனை ஒருபோதும் சிறிய வடிவில் காட்டுவதில்லை. அவன் பெரியவனாகவோ அல்லது சிறியவனாகவோ ஆகுவதில்லை. அவன் பௌதீகமான ஒன்றல்ல. 5 விக்காரங்களுமே ராவணன் என அழைக்கப்படுகிறது. மக்கள் தொடர்ந்து தமோபிரதான் ஆகுவதனால் 5 விக்காரங்களும் வளர்ச்சி அடைகின்றன. முன்னர் சரீர உணர்வு அதிகளவில் இருக்கவில்லை. ஆனால் அது தொடர்ந்தும் அதிகரிக்கின்றது. அவர்கள் ஒன்றையே வழிபட்டனர். பின்னர் வேறு ஒன்றை வழிபட்டனர். பின்னர் அது அவ்வாறாக தொடர்ந்து வளர்ந்தது. ஆத்மாக்கள் தமோபிரதான் ஆகிவிட்டனர். அவர்கள் எப்போது சதோபிரதானாக இருந்தார்கள், எப்போது தமோபிரதான் ஆகினார்கள் என்ற உணர்வு உலகில் உள்ள வேறு எந்த மனிதர்களின் புத்தியிலும் இல்லை. மக்கள் இவ்விஷயங்களையிட்டு முற்றிலும் அறியாமையில் உள்ளனர். இந்த ஞானம் கடினமானதல்ல. தந்தை வந்து முற்றிலும் இலகுவான ஞானத்தையே கொடுக்கின்றார். அவர் அதனையே உங்களுக்கு கற்பிக்கின்றார். இருப்பினும் கல்வியின் சாராம்சம் மட்டுமே எஞ்சியுள்ளது. ஆத்மாக்களாகிய நாங்கள் தந்தையின் குழந்தைகள் ஆவோம். நாங்கள் தந்தையை நினைவு செய்ய வேண்டும். பல மில்லியன்களில் ஒரு கைப்பிடி அளவினரே வெளித்தோன்றுவார்கள் என நினைவு கூறப்பட்டுள்ளது. பல மில்லியன்களில் ஒரு கைப்பிடி அளவினர் மாத்திரமே தந்தையை மிக சரியாக அறிந்தவர்கள். அவர்கள் வினவுகின்றார்கள், தந்தை அவ்வாறு இருக்க முடியுமா? அனைவருக்கும் தங்கள் தந்தையை தெரியும். ஏன் அவர்கள் தந்தையை மறந்தார்கள்? இது ஒரு புதிர் விளையாட்டு என அழைக்கப்படுகின்றது. ஒருவர் எல்லைக்குட்பட்ட தந்தை, மற்றையவர் எல்லையற்ற தந்தை. நீங்கள் இரு தந்தையரிடமிருந்தும் ஆஸ்தியை பெறுகின்றீர்கள். நீங்கள் எல்லைக்குட்பட்ட தந்தையிடமிருந்து குறைந்தளவு ஆஸ்தியையே பெறுகிறீர்கள். நாளடைவில் அது படிப்படியாக குறைந்து எதுவுமே இல்லாதது போன்றுள்ளது. எல்லையற்ற தந்தை வரும் வரை உங்கள் வயிறு நிறைந்துவிட முடியாது. உங்கள் வயிறு முற்றிலும் வெறுமையாகிவிட்டது. தந்தை வந்து உங்கள் வயிற்றை நிரப்புகின்றார். ஒவ்வொரு விஷயத்திலும் அவர் குழந்தைகளாகிய உங்களுக்கு இதற்கு மேலும் எதுவுமே வேண்டியதில்லை என்ற அளவிற்கு உங்கள் வயிற்றை நிரப்புகின்றார். சரீரத்தை நீக்கிய ஓர் ஆத்மாவுக்கு பிராமண புரோகிதர் உணவளிக்கும் போது அந்த ஆத்மா மனநிறைவடைவது போன்று அவரும் உங்கள் ஆசைகள் அனைத்தையும் பூர்த்தி செய்து முழுமையான மனநிறைவுடைய ஆத்மாக்கள் ஆக்குகின்றார். இது எல்லையற்ற மன நிறைவாகும். இதில் எவ்வளவு வேறுபாடுள்ளது என பாருங்கள். ஆத்மாக்களின் எல்லைக்குட்பட்ட மனநிறைவுக்கும் ஆத்மாக்களின் எல்லையற்ற மனநிறைவுக்கும் இடையில் எவ்வளவு வேறுபாடுள்ளது என பாருங்கள். தந்தையை அறிந்து கொண்டதால் நீங்களும் மனநிறைவுள்ளவர்களாகிவிட்டீர்கள். ஏனெனில் தந்தை உங்களை ஸ்வர்க்கத்தின் அதிபதிகள் ஆக்குகின்றார். நீங்கள் எல்லையற்ற தந்தையின் குழந்தைகள் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் அறிவீர்கள். அனைவரும் தந்தையை நினைவு செய்கிறார்கள். சிலர் இது இயற்கை தத்துவம் என்றும் தாங்கள் பிரம்ம தத்துவத்துடன் இரண்டர கலந்து விடுவார்கள் என்றும் கூறுகின்ற போதிலும்
எவருமே பிரம்ம தத்துவத்துடன் கலக்க முடியாது என தந்தை உங்களுக்கு கூறியுள்ளார். இது மீண்டும் மீண்டும் தொடர்கின்ற அனாதியான நாடகமாகும். இதையிட்டு குழப்பம் அடைவதற்கான அவசியமே இல்லை. 4 யுகங்களின் சக்கரம் தொடர்ந்தும் சுழல்கின்றது. அது மீண்டும் அதே போன்று தொடரும். ஒரேயொரு தந்தையும் ஒரு உலகமும் மாத்திரமே உள்ளது. சந்திரனிலும் நட்சத்திரங்களிலும் உலகம் உள்ளதென எண்ணி மக்கள் தாங்களே குழம்பிக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் அதற்காக அதிக எதிர்பார்ப்புடன் இருக்கிறார்கள். அவர்கள் சந்திரனில் ஒரு துண்டு நிலம் வாங்கலாம் எனவும் சிந்திக்கின்றார்கள். ஆனால் அது எவ்வாறு சாத்தியம்? அவர்கள் யாரிடம் பணம் செலுத்துவது? அதுவே விஞ்ஞானத்தின் அகங்காரம் எனப்படுகிறது. எனினும் உண்மையில் அங்கு எதுவுமே இல்லை. மக்கள் பல விஷயங்களை தொடர்ந்தும் முயற்சி செய்கிறார்கள். அது மாயையின் பகட்டாகும். அவர்கள் ஸ்வர்க்கத்தை விட கூடுதலான பகட்டை காட்ட முயற்சிக்கின்றார்கள். அவர்கள் ஸ்வர்க்கத்தை முழுமையாக மறந்துவிட்டார்கள். ஸ்வர்க்கத்தில் அளவற்ற செல்வம் இருந்தது. ஓர் ஆலயத்தில் இருந்து மாத்திரமே அவர்கள் எவ்வளவு செல்வத்தை எடுத்து சென்றார்கள் என பாருங்கள். பாரதத்தில் மாத்திரமே அளவற்ற செல்வம் இருந்தது. பொக்கிஷ களஞ்சியம் யாவும் நிரம்பி வழிந்தன. முகமது குஷ்னாவி வந்து அனைத்தையும் கொள்ளையடித்து விட்டான். அரை சக்கரத்திற்கு நீங்கள் சக்தி வாய்ந்தவர்களாக இருந்தீர்கள். களவு போன்ற எதுவுமே அங்கில்லை. அந்நேரத்தில் ராவண ராஜ்யமும் அங்கிருக்கவில்லை. ராவண ராஜ்யம் ஆரம்பித்ததும் களவெடுத்தல், கொள்ளையடித்தல், சண்டையிடுதல் போன்றனவும் ஆரம்பித்தன. மக்கள் ராவணன் என்ற பெயரை குறிப்பிட்டாலும் ராவணன் உயிருள்ளவன் அல்ல. ராவணன் என்பது விக்காரம் நிலவுவதையே குறிக்கின்றது. மக்கள் ராவணனுக்கு என்ன செய்கிறார்கள் என பாருங்கள். அவர்கள் அதிகளவில் கொண்டாடுகின்றார்கள். நீங்களும் ராவணனின் கொடும் பாவியை எரித்து தசேராவை கொண்டாடி வந்தீர்கள். வழக்கமாக மக்கள் ராவணனின் கொடும் பாவியை எவ்வாறு எரிக்கின்றார்கள் என பார்க்க செல்வார்கள். பின்னர் அவர்களே சென்று தங்கத்தை, அதாவது மரங்களிலிருந்து மஞ்சள் நிற ஒட்டுண்ணி கொள்ளையடிப்பார்கள். அது என்ன? இப்போது நீங்கள் அவ்விஷயங்கள் அனைத்தையும் பற்றி அதிசயப்படுகிறீர்கள். நீங்கள் என்னவாகியுள்ளீர்கள் என்பதையும் நீங்கள் எந்தளவிற்கு பூஜித்தீர்கள் என்பதையும் பாருங்கள். ஒரு முக்கியமான நாளில் அவர்கள் தொடர்ந்து என்ன செய்கிறார்கள் என்பதையும் பாருங்கள். பக்தி மார்க்கம் என்பது பொம்மைகளுடன் விளையாடுவது போன்றதாகும். அது எவ்வளவு காலத்திற்கு தொடரும் என்பதையும் நீங்கள் அறிவீர்கள். ஆரம்பத்தில் அவர்கள் அதிகளவு செய்யவில்லை. பின்னர் விரிவாக்கம் படிப்படியாக இடம்பெற்ற போது நிலைமை என்னவாகியுள்ளது என்பதை இப்பொழுது பாருங்கள். அவர்கள் ஏன் பெருமளவு பணத்தை படங்களிலும் ஆலயங்களை கட்டுவதிலும் செலவிடுகிறார்கள்? அவை அனைத்தும் பணத்தை வீணாக்குவதாகும். அவர்கள் ஆலயங்கள் போன்றவற்றை கட்டுவதில் 100,000 ரூபாய்களை செலவிடுகின்றார்கள். தந்தை இங்கமர்ந்திருந்து மிகவும் அன்புடன் உங்களுக்கு விளங்கப்படுத்துகின்றார். நான் குழந்தைகளுக்கு பெருமளவு செல்வத்தை கொடுத்தேன். அவை அனைத்தையும் நீங்கள் எங்கே தொலைத்தீர்கள்? என்னவாக இருந்த நீங்கள் ராவண ராஜ்யத்தில் என்னவாகியுள்ளீர்கள் என்பதை பாருங்கள். இது கடவுளின் விருப்பம் என நினைத்து நீங்கள் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்றில்லை. அது கடவுளின் விருப்பமல்ல, அது மாயையின் விருப்பம். நீங்கள் இப்பொழுது துன்பமென்ற கேள்விக்கே இடமில்லாத உங்கள் பாக்கியமான இறை ராஜ்யத்தை பெறுகிறீர்கள். கடவுளின் விருப்பத்திற்கும் மாயையின் விருப்பத்திற்கும் இடையில் எவ்வளவோ வேறுபாடு உள்ளது என்ற புரிந்துணர்வை நீங்கள் இப்போது பெற்றுள்ளீர்கள். அதுவும் உங்கள் முயற்சிக்கேற்ப வரிசை கிரமமாகும். ஞான ஊசியை பெறுபவர் யார் என்பதை உங்களால் புரிந்து கொள்ள முடியும். ஞான ஊசி இன்னாருக்கு நன்றாக ஏற்றப்பட்டுள்ளது, இன்னாருக்கு குறைவாக ஏற்றப்பட்டுள்ளது, இன்னாருக்கு எதுவுமே ஏற்றப்படவில்லை. இதனை பாபா மாத்திரமே அறிவார். அனைத்தும் உங்கள் சேவையிலேயே தங்கியுள்ளது. சேவையின் மூலமே பாபா உங்களுக்கு கூறுவார்,
இவருக்கு ஊசி ஏற்றப்படவே இல்லை. அவருக்கு சேவை எவ்வாறு செய்வது என்று எதுவுமே தெரியாது. இந்த ஞான ஊசியை அதிகமாக ஏற்றிக்கொண்ட சிலரும் உள்ளனர், மற்றும் சிலர் எதுவுமே ஏற்றிக்கொள்வதில்லை. கூறப்பட்டுள்ளது, சர்க்குரு ஞான தைலத்தை கொடுக்கும்போது அறியாமை என்ற இருள் அகன்றுவிடும். பரமாத்மா பரம தந்தையே ஞானக் கடலும் சந்தோஷக் கடலும் ஆவார். அவர் கற்களிலும் கூழாங்கற்களிலும் உள்ளார் என மக்கள் கூறினார்கள். குழந்தைகளாகிய உங்களுக்கு எல்லையற்ற தந்தையே எல்லையற்ற சந்தோஷத்தை கொடுக்கின்றார் என்ற நம்பிக்கை அதிக அளவில் இருக்க வேண்டும். நீங்கள் பாடுகிறீர்கள், எல்லையற்ற பாபா, நீங்கள் வரும்போது நாங்கள் உங்களுக்கே உரியவராகி உங்கள் வழிகாட்டல்களை மாத்திரமே பின்பற்றுவோம். பக்தி மார்க்கத்தில் நீங்கள் தந்தையை ஏனும் அறிந்து கொள்ளவில்லை. இந்த பாகம் இந்நேரத்திலேயே நடிக்கப்பட வேண்டும். இப்பொழுதே தந்தை உங்களுக்கு கற்பிக்கின்றார். கற்கின்ற இந்த பாகமும் 5000 வருடங்களின் பின்னர் மீண்டும் தொடரும். தந்தை 5000 வருடங்களுக்கு பின்னர் மீண்டும் வருவார். ஆத்மாக்கள் அனைவரும் சகோதரர்கள். பின்னர் அவர்கள் ஒரு சரீரத்தை ஏற்று தங்கள் பாகங்களை நடிக்கிறார்கள். மனித உலகம் தொடர்ந்து வளர்கிறது. ஒரு குறித்த தொகை ஆத்மாக்களே உள்ளனர். இறுதியில் மனிதர்களின் தொகை முடிவிற்கு வரும்போது அதே தொகையான ஆத்மாக்களே இருப்பார்கள். நடிகர்கள் ஒருவர் அதிகமாகவோ ஒருவர் குறைவாகவோ இருக்க முடியாது. நீங்கள் அனைவரும் எல்லையற்ற நடிகர்கள். நீங்கள் அனைவரும் அனாதியான ஒரு பாகத்தை பெற்றுள்ளீர்கள். இது அற்புதமே. குழந்தைகளாகிய நீங்கள் இப்பொழுது மிகவும் விவேகமானவர்கள் ஆகியுள்ளீர்கள். இக்கல்வி மிக மேன்மையானது. ஞானக்கடலான தந்தையே உங்களுக்கு கற்பிக்கின்றார். ஏனைய அனைவரும் பக்தி கடல்கள் ஆவார்கள். பக்தி மதிக்கப்படுவது போன்று இந்த ஞானத்துக்கும் மதிப்புண்டு. மக்கள் பக்தி மார்க்கத்தில் கடவுளின் பெயரால் பல தான தர்மங்களை செய்கிறார்கள். இது ஏனெனில் பெரிய வேதங்களிலும் சமய நூல்களிலும் இவை உருவாக்கப்பட்டுள்ளதால் ஆகும். பக்திக்கும் ஞானத்திற்கும் உள்ள வேறுபாட்டின் புரிந்துணர்வை குழந்தைகளாகிய நீங்கள் இப்பொழுது பெற்றுள்ளீர்கள். அத்தகையதொரு பரந்த புத்தி தேவைப்படுகின்றது. எவர் மீதும் உங்கள் பார்வை ஒருபோதும் ஈர்க்கப்படக்கூடாது. நான் அரசனையோ அல்லது அரசியையோ பார்க்க விரும்புகிறேன் என நீங்கள் கூறுவீர்களா? பார்ப்பதற்கு அவர்களில் என்னதான் இருக்கின்றது? உங்கள் இதயத்தில் எவ்வித ஆசைகளையும் நீங்கள் கொண்டிருப்பதில்லை. இவை யாவும் அழியப் போகின்றது. அனைவரிடமும் உள்ள அனைத்தும் அழியப் போகின்றது. வயிற்றுக்கு 2 சப்பாத்திகள் மட்டுமே தேவை. ஆனால் அதற்காகவும் மக்கள் பல பாவங்களை செய்கிறார்கள். இந்நேரத்தில் உலகில் பாவச் செயல்களைத் தவிர வேறு எதுவுமே இல்லை. வயிறு உங்களைக் கொண்டு பல பாவங்களை செய்விக்கின்றது. மக்கள் தொடர்ந்தும் மற்றவர்களை அவதூறு செய்கிறார்கள். அவர்கள் அதிக பணத்தையும் சம்பாதிக்கின்றார்கள். அவர்கள் பெருமளவு பணத்தை மறைத்துவிட்டனர். ஆனால் அரசாங்கத்தினால் என்ன செய்ய முடியும்? எனினும் எவராவது மறைத்து வைத்திருப்பதற்காக எவ்வளவுதான் பிரயத்தனம் செய்தாலும் அதனை மறந்துவிட முடியாது. இப்பொழுது இயற்கை அனர்த்தங்களும் இடம்பெறும். சொற்ப காலமே எஞ்சியுள்ளது. பாபா கூறுகின்றார், உங்கள் ஜீவனோபாயத்திற்காக நீங்கள் விரும்பியவாறு எதையும் செய்யலாம். அதனை செய்ய உங்களுக்கு தடை ஏதும் விதிக்கப்படவில்லை. குழந்தைகளாகிய உங்களின் சந்தோஷ பாதரசம் எப்போதும் உயர்ந்தே இருக்க வேண்டும். எப்பொழுதும் தந்தையையும் ஆஸ்தியையும் நினைவு செய்யுங்கள். தந்தை உங்களை முழு உலகிற்கும் அதிபதிகளாக்குகின்றார். வானம், பூமி அனைத்தும் உங்களுடையதே. அதற்கு எவ்வித கட்டுப்பாடும் இல்லை. நீங்களே அதிபதிகளாக இருந்தீர்கள் என்பது குழந்தைகளாகிய உங்களுக்கு தெரியும். பாரதம் அழிவற்ற பூமி என நினைவு கூறப்படுகின்றது. குழந்தைகளாகிய உங்களுக்கு அதிக சந்தோஷம் இருக்க வேண்டும். ஒரு எல்லைக்குட்பட்ட கல்வியிலும் சந்தோஷம் உள்ளது. ஆனால் இது எல்லையற்ற தந்தையே உங்களுக்கு கற்பிக்கும் எல்லையற்ற கல்வியாகும்.
அத்தகையதொரு தந்தையை நீங்கள் நினைவு செய்ய வேண்டும். குழந்தைகளாகிய உங்களால் இந்த பௌதீக வியாபாரம் என்ன என்பதை புரிந்து கொள்ள முடியும். இதில் எதுவுமே இல்லை. ஆனால் தந்தையிடமிருந்து நாங்கள் பெறும் ஆஸ்தி என்ன? பகலுக்கும் இரவுக்கும் இடையில் வேறுபாடுள்ளது. உங்கள் பௌதீக வியாபாரத்தை தொடர்ந்தும் செய்து கொண்டே நீங்கள் இரட்டை கிரீடத்தை கோர முடியும். குழந்தைகளாகிய உங்களுக்கு கற்பிப்பதற்காகவே தந்தை வந்துள்ளதால் நீங்கள் சந்தோஷமாக இருக்க வேண்டும். நீங்கள் தொடர்ந்து ஏனைய வேலைகள் அனைத்தையும் செய்யலாம். இது ஒரு பழைய உலகமென நீங்கள் புரிந்து கொண்டீர்கள். அதன் விநாசத்திற்கான ஆயத்தங்கள் யாவும் செய்யப்படுகின்றன. பெரியதொரு யுத்தம் ஆரம்பிப்பதற்கான பயம் ஏற்படக்கூடிய வகையில் அவர்கள் செயல்களை புரிகின்றார்கள். அவை யாவும் நாடகத்திற்கேற்பவே இடம்பெற வேண்டும். அதனை கடவுளே இடம்பெற செய்கின்றார் என்றில்லை. அது நாடகத்தில் நிச்சயிக்கப்பட்டுள்ளது. இன்றில்லாவிடில் நாளையேனும் விநாசம் இடம்பெறும். நீங்கள் இப்போது கற்கின்றீர்கள். ஓர் புதிய உலகம் உங்களுக்கு நிச்சயமாக தேவைப்படுகின்றது. இவ்விஷயங்களை நீங்கள் உள்ளூர நினைவு செய்து சந்தோஷமடையுங்கள். பாபா இந்த ரதத்தை ஏற்றுக்கொண்டார். ஆனால் அவரிடம் எதுவுமே இல்லை. அவர் அனைத்தையும் துறந்துவிட்டார். நான் எல்லையற்ற ராஜ்யத்தையே பெறும்போது இவற்றை வைத்துக்கொண்டு நான் என்னதான் செய்வது? பாபாவும் ஒரு பாடசாலை ஏற்றியுள்ளார். முதலாம் அவர் அல்லாவை கண்டுவிட்டதால் அவர் இந்த கழுதைத்தனத்துடன் என்ன செய்வார்? அவர் தான் வைத்திருந்த அநேகமானவற்றை கொடுத்துவிட்டு முற்று முழுதாக அனைத்தையும் மூடிவிட்டார். அவர் தனது சரீரத்தையும் பாபாவிடம் கொடுத்துவிட்டார். ஓஹோ, நான் உலக அதிபதியாகப் போகின்றேன். நான் பல முறை அதிபதி ஆகியுள்ளேன். இது மிக இலகுவானது. வீட்டில் நீங்கள் இருந்தாலும் உங்களை ஓர் ஆத்மாவாக கருதி தந்தையை நினைவு செய்யுங்கள். அச்சா, இனிமையிலும் இனிமையான அன்புக்குரிய, எப்போதோ தொலைந்து இப்போது கண்டெடுக்கப்பட்டிருக்கும் குழந்தைகளுக்கு உங்கள் தாய் தந்தையாக இருக்கும் பாப் தாதாவின் அன்பும் நினைவுகளும் காலை வந்தனங்களும். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே சொல்கிறார். ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே சொல்கின்றனர். தாரணைக்கான சாராம்சம் 1. நீங்கள் முற்றிலும் மன நிறைவுடையவராகி ஒரு பரந்த எல்லையற்ற புத்தியை கொண்டிருக்கும் போது உங்கள் பார்வை ஒருபோதும் வேறு எதிலும் ஈர்க்கப்பட மாட்டாது. இவை அனைத்தும் அழியப் போகிறது என்பதால் உங்கள் இதயத்தில் எவ்வித ஆசைகளையும் கொண்டிராதீர்கள். 2. உங்கள் சரீரத்தின் ஜீவனோபாயத்திற்கான செயல்களில் ஈடுபடும்போது சந்தோஷ பாதரசம் எப்போதும் உயர்ந்திருக்கட்டும். தந்தையையும் ஆஸ்தியையும் நினைவு செய்யுங்கள். உங்கள் புத்தியை எல்லைக்குட்பட்ட அனைத்திலிருந்தும் நீக்கி எப்போதும் எல்லையற்றதில் வைத்திருங்கள். ஆசீர்வாதம். தீவிர முயற்சியை செய்வதன் மூலம் லேசாகவும் ஒளியாகவும் டபுள் லைட் ஆகி களிப்பினை அனுபவம் செய்கின்ற அதே வேளையில் சகல சூழ்நிலைகளையும் கடந்து செல்வீர்களாக. பொதுவாக நான் நன்றாகவே இருக்கின்றேன், ஆனால் ஏனையவர்களுடன் சமஸ்கார அல்லது சூழலின் பந்தனமோ உள்ளது என சில குழந்தைகள் கூறுகின்றார்கள். என்ன காரணமாக இருந்தாலும், அது எவ்வாறானதாக இருந்தாலும், ஒரு தீவிர முயற்சியாளர் அது எதுவுமே இல்லை என அவற்றை கடந்து செல்கின்றார். அத்தகைய ஆத்மா சதா களிப்பினை அனுபவம் செய்கின்றார். அத்தகைய ஸ்திதியே பறக்கின்ற ஸ்திதி என அழைக்கப்படுகின்றது. பறக்கின்ற ஸ்திதியின் அடையாளம் லேசாகவும் ஒளியாகவும் டபுள் லைட் இருப்பதாகும். அத்தகையதோர் ஆத்மாவை எவ்வகையான சுமையாலும் எந்த தளம்பலும் அடைய செய்ய முடியாது. ஸ்லோகம்:
ஒவ்வொரு தெய்வீக குணத்தையும் ஒவ்வொரு ஞான விஷயத்தையும் உங்களது ஆதி சமஸ்காரம் ஆக்கிக் கொள்ளுங்கள். ஓம் சாந்தி.